தமிழக அரசியலில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்களின் செயல்பாடுகளும் துறை சார்ந்த நடவடிக்கைகளும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களால் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றன. மாற்றம் என்ற வாக்குறுதியோடு ஆட்சியை பிடித்த நிர்வாகத்தில் அமைச்சர்களின் நடவடிக்கைகள் உண்மையான நேர்மையான மாற்றத்தை தருகிறதா அல்லது பழைய பாணி முறைகேடுகளே தொடர்கிறதா என்ற கேள்வி வலுப்பெற்றுள்ளது. இந்த நிலையில் ஆனந்த விகடன் இதழில் வெளியான ஒரு முக்கிய செய்தி தமிழக சுற்றுச்சூழல் துறையிலும் அதன் அமைச்சர் வி.கே. ராஜு அவர்களின் செயல்பாடுகளிலும் கடுமையான சந்தேகங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. விகடன் இதழில் வெளியான தகவலின்படி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஆரம்பத்தில் சாயப்பட்டறைகளில் அதிரடியாக சோதனைகள் நடத்தி விதிமீறல் செய்த பல ஆலைகளுக்கு சீல் வைத்தார். ஆனால் அந்த தீவிர நடவடிக்கை திடீரென்று முற்றிலுமாக நின்று போனதற்கு துறை சார்ந்த மட்டத்தில் லஞ்ச பணம் தாராளமாக பரிமாறப்பட்டதே காரணம் என்று கூறப்படுகிறது. சுற்றுச்சூழல் துறை என்பது மக்களுக்கு பெரிய அளவில் வெளிப்படையாக தெரியாத துறையாக இருந்தாலும் தொழிற்சாலைகளுக்கான அனுமதிகள் மற்றும் சுற்றுச்சூழல் விதிமுறைகளை அமல்படுத்துவதில் மிகப்பெரிய அளவிலான பணப்புழக்கம் மற்றும் வசூல் வாய்ப்புகள் அடங்கியுள்ளன. ராமநாதபுரம் போன்ற பின்தங்கிய மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் அமைச்சராக பொறுப்பேற்ற போது அவர் சிறந்த சேவையாற்றுவார் என்ற எதிர்பார்ப்பு நிலவிய போதிலும் தற்போது நடப்பதோ அதற்கு நேர்மாறாக உள்ளது. சுற்றுச்சூழல் துறையின் கீழ் இயங்கும் தொழிற்சாலைகள் அவற்றின் கழிவு மேலாண்மை மற்றும் பாதிப்பு தன்மையை பொறுத்து சிவப்பு, ஆரஞ்சு, பச்சை, வெள்ளை என பிரிக்கப்படுகின்றன. இதில் சிகப்பு, ஆரஞ்சு பிரிவுகள் மிக முக்கியமான வசூல் மண்டலங்களாக செயல்படுகின்றன. உதாரணமாக திருப்பூர், ஈரோடு, நாமக்கல் மற்றும் பிற மாவட்டங்களில் உள்ள 1000க்கும் மேற்பட்ட சாய பட்டறைகளிடம் ஆண்டுக்கு ஒரு ஆலையிடம் 1 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டால் கூட ஆண்டிற்கு சுமார் 95 கோடி ரூபாய் வசூலாகிறது. இது தவிர சிகப்பு பிரிவில் உள்ள சிமெண்ட் ஆலைகள், பேப்பர் மில்கள், மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மூலம் ஆண்டுக்கு 200 முதல் 300 கோடி ரூபாய் வரை வசூலிக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஆரஞ்சு பிரிவில் வரும் பெட்ரோல் பங்குகள் மற்றும் உணவகங்களின் கழிவுநீர் மேலாண்மை அனுமதிகளையும் கணக்கில் கொண்டால் இத்துறை மூலம் ஆண்டுக்கு சுமார் 800 முதல் 900 கோடி ரூபாய் வரை முறைகேடாக ஈடுபட்ட வாய்ப்புள்ளதாக கணக்கிடப்படுகிறது. இது தவிர சிகப்பு பிரிவில் உள்ள சிமெண்ட் ஆலைகள், பேப்பர் மில்கள் மற்றும் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மூலம் ஆண்டுக்கு 200 முதல் 300 கோடி ரூபாய் வரை வசூலிக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஆரஞ்சு பிரிவில் வரும் பெட்ரோல் பங்குகள் மற்றும் உணவகங்களின் கழிவுநீர் மேலாண்மை அனுமதிகளையும் கணக்கில் கொண்டால் இத்துறை மூலம் ஆண்டுக்கு சுமார் 800 முதல் 900 கோடி ரூபாய் வரை முறைகேடாக ஈட்டப்பட வாய்ப்புள்ளதாக கணக்கிடப்படுகிறது. இந்த நிழல் வசூல் விவகாரங்களையும் தொழிற்சாலைகள் உடனான பேரம் பேசுதலையும் அமைச்சரின் மாமனாரே நேரடியாக கையாண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இத்தகைய லஞ்ச முறைகேடுகள் சாதாரண பண இழப்போடு நின்றுவிடாமல் இயற்கை வளங்களை முற்றிலுமாக பாழ்படுத்துகின்றன. சிறுபான்மை அரசு என்பதால் ஆட்சியை தக்க வைக்க ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவும் அவசியமாகிறது. அதனால் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுத்தால் அவர் மாற்று முகாமிற்கு சென்று விடுவாரோ என்ற பயத்தின் காரணமாகவே முதல்வர் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார். கோட்டை வட்டாரங்களில் பேசி வருகின்றனர்.